Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், எங்கு நீதி மறைந்து நிழல் ஆட்சி செய்யுமோ அங்கு நல்லாட்சி என்பது வெறும் வாக்குறுதியே என்ற தத்துவம் தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அமைப்புகளின் தற்போதைய நிலையை துல்லியமாக வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று விளம்பரப்படுத்தப்பட்ட உள்ளாட்சி மன்றங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதிக்கத்தால் சீரழிந்து மக்களின் நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளதாக கூறியுள்ள அவர், ஆட்சிக்கு வந்தவுடன் 2 மடங்கு சொத்துவரி உயர்வுடன் ஆண்டுதோறும் 6% சொத்துவரி உயர்வு, பல மடங்கு குடிநீர் கட்டணம், கழிவுநீர் கட்டணம், தொழில் வரி உயர்வுடன் குப்பை வரியையும் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு பல மடங்கு உயர்த்தி இருப்பதாக தெரிவித்துள்ளார். வாங்கக்கூடிய வரிகளுக்கேற்ப சாலை வசதி, குடிநீர் வசதி, தெருவிளக்கு வசதி உள்ளிட்ட மக்களின் அடிப்படை வசதிகள் எதுவும் மேம்படுத்தப்படவில்லை என்று கூறியுள்ள கழக பொதுச் செயலாளர், சில நாட்களுக்கு முன் மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி விதிப்பில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடைபெற்று முன்னாள் உதவி கமிஷனர், மண்டல தலைவரின் உதவியாளர் உட்பட 8 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பலர் கைது செய்யப்படலாம் என்று செய்திகள் தெரிவிக்கும் நிலையில், கைதானவர்கள் அனைவரும் மண்டல தலைவர்கள் மற்றும் கவுன்சிலர்கள் கூறியதன் அடிப்படையில்தான் நாங்கள் சொத்து வரியை குறைத்தோம் என்று வாக்குமூலம் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ள கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, எப்போதும் குற்றம் செய்தவர்களை காப்பாற்ற முயலும் ஸ்டாலின், குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்ட திமுக மண்டல குழு தலைவர்களையாவது காப்பாற்ற வேண்டுமென்ற எண்ணத்தோடு அவர்களை ராஜினாமா செய்ய உத்தரவிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். உள்ளாட்சி பதவிகள் குடும்ப உறுப்பினர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு கமிஷன், கலெக்ஷன் மற்றும் கரப்ஷன் தங்கு தடையின்றி நடப்பதாக கூறியுள்ள அவர், உள்ளாட்சி மன்றங்கள் மக்கள் நலனுக்காக அமைக்கப்பட்டவை என்றாலும் இவை உடன்பிறப்புகளின் குடும்ப ஆதிக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவையோ என்ற சந்தேகம் எழுவதாக தெரிவித்துள்ளார். இத்தகைய ஊழல்கள் மீண்டும் மீண்டும் எழுவது மக்களை ஏமாற்றுவதாகவே உள்ளதாக கூறியுள்ள கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, விடியா திமுக ஆட்சியின் முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கடி பொதுவெளியில் பேசி வரும் உள்ளாட்சிகளில் நல்லாட்சி என்பதை வெறும் வெற்று விளம்பரமாகவே, வாய் வீச்சாகவே தமிழக மக்கள் பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 2026 அதிமுக ஆட்சி அமையும் போது தவறு இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார்.